ஒரு சித்த யோகியின் சரிதை இரண்டாம் பாகம். அமரக்கவி சித்தேஸ்வரர், பிரபோதரன், சுகுமார். யார் அந்த முதியவர்? தம் கையில் அமரக்கவி அளித்த தமிழ் கிரந்தங்களை முன்னை விட பத்திரமாக எடுத்துக்கொண்டு நேராக தத்துவ இயல் பேராசிரியர் இருந்த இடம் நோக்கி விரைந்து சென்றார். திரு டி.எம்.பி. மகாதேவனை நேரடியாக அவரது அறையில் சந்தித்து தமிழ் கிரந்தங்களை அளித்தார். நான் சில மாதங்களுக்கு முன்பு அமரக்கவியை அவரது இல்லத்தில் சந்தித்தபோது அவர் இயற்றிய தமிழ் கிரந்தங்களை படித்துவிட்டு தருகிறேன் என்று கூறியிருந்தேன். அன்று எனக்கு சந்தர்ப்பம் இல்லாததால் என்னால் எடுத்து வர இயலவில்லை. இன்று உங்கள் மூலமாக வர வேண்டும் என்று இருந்தது போலும் என்று கூறி திரு டி.எம்.பி. மகாதேவன், ஆம், என்னால் முடிந்த ஒரு சிறிய உதவி இது என கூறி க்ஷேம லாபங்களை விசாரித்துவிட்டு உடனடியாக விடை பெற்று கொண்டு கிளம்பினார். மீண்டும் தான் நடந்து வந்த அதே வழியில் நடந்து சென்று அம்முதியவரை சந்தித்த இடத்தில் நின்று சுற்றும் முற்றும் பார்த்தார். அந்த வளாகம் முழுவதும் மனித நடமாட்டம் ஏதுமின்றி அமைதியாகவே இருந்தது. அந்த முதியவரின் கண்களில் தெரிந்த அந்த பிரகாசம் அவருடைய மனதை விட்டு அகலவே இல்லை. மீண்டும் ஒரு முறை முதியவரை காண்போமா என்ற ஏக்கத்தில் நின்றிருந்த திரு எஸ்.ஆர். சுந்தரம் ஐயங்கார் கண்ணுக்கெட்டிய தூரம் வரை ஒருவரும் தென்படாததால் அவ்விடத்தை விட்டு அகன்று நேராக அமரக்கவியின் இல்லத்திற்கு விரைந்து சென்றார். வந்த அந்த முதியவர் யாராக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்வதில் அவருடைய ஆர்வம் இன்னமும் அதிகமாகியது. தமக்கு ஆத்ம போதனையில் தோன்றிய விஷயங்களை ஒரு புத்தகத்தில் எழுதி கொண்டிருந்த அமரக்கவி திரு எஸ்.ஆர். சுந்தரம் ஐயங்கார் தம் எதிரே மூச்சிறைக்க வந்தது பார்த்து, என்ன, திரு மகாதேவனை சந்தித்து பேசினீர்களா என்று வினவினார். எல்லாம் நல்ல விதமாக முடிந்தது. தமிழ் கிரந்தங்களை அவரிடம் ஒப்படைத்து விட்டேன் என்று கூறி தன் பேச்சை சற்று நிறுத்திவிட்டு தன்னை சாந்தப்படுத்தி கொண்டு, இன்று நான் சென்னை பல்கலைக்கழக வளாகத்தில் ஒரு அதிசயத்தை கண்டேன். சுமார் 100 வயது மதிக்கத்தக்க ஒரு முதியவர் என்னிடம் வந்து பேசி நீங்கள் அளித்த கிரந்தங்களை மிகவும் பயபக்தியுடன் எடுத்துக்கொண்டு போகச் சொன்னார். அவருடைய கண்களில் தோன்றிய ஜோதியின் பிரகாசம் என் கண்களை விட்டு இன்னமும் அகலவில்லை. வந்தது யார் என்று நீங்கள்தான் கூற வேண்டும் என்று ஆவலுடன் கேட்டுக்கொண்டார். சற்று நேரம் கண்ணை மூடி மௌனத்தில் ஆழ்ந்த அமரக்கவி, நீங்கள் ஒரு மகா பாக்கியசாலி. உங்களுடைய பூர்வ புண்ணியம் ஒரு மகா புருஷரின் தரிசனத்தை நேரில் பார்க்கும் பாக்கியம் இன்று உங்களுக்கு கிடைத்துவிட்டது என்றார் அமரக்கவி. அமரக்கவியின் பதில் திரு எஸ்.ஆர். சுந்தரம் ஐயங்காரின் ஆவலை இன்னமும் அதிகமாக தூண்டிவிட்டது. அந்த மகா புருஷர் யார் என்பதை நீங்கள் அருள் கூர்ந்து தெரிவிக்க வேண்டும் என மன்றாடி கேட்டார். நீங்கள் சந்தித்து பேசிய அந்த முதியவர் வேறு யாருமில்லை. அவரே சாட்சாத் நெரூர் ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திரால். அவரே தெய்வீக கிரந்தங்கள் அனைத்திற்கும் பாதுகாவலராக இருந்து வருகிறார் என கூறினார் அமரக்கவி. அப்படியா? இது நான் செய்த மகா புண்ணியம். பிரம்மேந்திரால் பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டுள்ளேன். அவருடைய தரிசனம் எனக்கு மன நிறைவை தருகிறது. தெய்வீக கிரந்தங்களை எடுத்து சென்றதால் எனக்கு ஒரு மகா புருஷரை நேரில் சந்திக்கும் வாய்ப்பு கிட்டியது என கூறினார். அத்துடன் அமரக்கவியிடம் விடை பெற்று கொண்டு மன நிறைவோடு தம் வீடு போய் சேர்ந்தார் பண்டிதர். ஸ்ருங்கேரியில் பண்டிதர் நீண்ட இடைவெளிக்கு பின் 1977ஆம் ஆண்டு அமரக்கவியை காண அவரது இல்லம் தேடி வந்த திரு எஸ்.ஆர். சுந்தரம் ஐயங்கார், ஐயா, இன்று நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி ஒன்று கொண்டு வந்துள்ளேன். இன்னும் ஒரு வாரத்தில் நான் கர்நாடகா மாநிலம் சிருங்கேரிக்கு பயணம் செல்ல போகிறேன். அங்கு நடைபெற போகும் சமஸ்கிருத மேளாவில் கலந்து கொள்ள போகிறேன். அப்படியே சிருங்கேரி சாரதா பீடம் செல்ல உத்தேசித்துள்ளேன்.
நான் உங்களுக்கு ஏதாவது உதவிகள் செய்ய வேண்டுமா என ஆவலுடன் கேட்டார். பண்டிதர், அப்படியா, இது நல்ல செய்தி. தெய்வீக யாத்திரைக்கு பத்திரமாக போய் வாருங்கள் என ஆசி கூறினார் அமரக்கவி. எனக்கு இன்னும் ஒரு யோசனை தோன்றுகிறது. சமீபத்தில் தாங்கள் வெளியிட்ட நிஜானந்த போதம் ஆங்கில புத்தகத்தை கையோடு எடுத்துச் செல்ல உத்தேசித்துள்ளேன். அதனை சிருங்கேரி ஜெகத்குருவிற்கு காணிக்கையாக அர்ப்பணிக்க தீர்மானித்துள்ளேன் என தன் கருத்தை வெளியிட்டார் பண்டிதர். சற்று மௌனத்தில் ஆழ்ந்த அமரக்கவி, நீங்கள் தாராளமாக உங்கள் விருப்பம் போல் செய்யுங்கள். இது தெய்வீக பணி ஆயிற்றே, உங்களுடைய முயற்சி நல்லபடியே நடக்கட்டும் என கூறி நிஜானந்த போதம் ஆங்கில நூலினை பண்டிதரிடம் எடுத்து கொடுத்தார். 2 வாரம் கடந்து சென்றது. திரு எஸ்.ஆர். சுந்தரம் ஐயங்கார் சிருங்கேரிக்கு சென்று சென்னை வந்தவுடன் முதல் வேலையாக அமரக்கவியின் இல்லத்திற்கு விரைந்து வந்தார். என்ன பண்டிதரே, உங்கள் பயணம் எல்லாம் சிறப்பாக நடந்து முடிந்ததா? சிருங்கேரி சாரதாம்பாளை தரிசனம் செய்தீர்களா? ஜெகத்குருவை தரிசனம் செய்தீர்களா என வினவினார் அமரக்கவி. சிருங்கேரி ஜெகத்குருவின் அன்பு, உங்களுடைய நல்லாசிகள் எல்லாம் நல்ல விதமாக நடந்தது. எனக்கு சிருங்கேரி சாரதா பீடம் ஜெகத்குரு ஸ்ரீ அபிநவ வித்யா பாரதி மகா சுவாமிகளை நேரில் சந்தித்து பேசும் வாய்ப்பு கிட்டியது. நான் உங்களுடைய யோக அனுபவங்களை பற்றி சுவாமிகளிடம் எடுத்து கூறினேன். சுவாமிகள் மௌனமாக நான் கூறுவதை கேட்டார்கள். அதன் பின் நான் நிஜானந்த போதம் புத்தகத்தை ஒரு தட்டில் வைத்து அவரிடம் காணிக்கையாக சமர்ப்பித்தேன். நிஜானந்த போதம் நூலினை கையில் எடுத்து பார்த்த சுவாமிகள் அதனை சாரதா பீடத்தில் பூஜையில் வைத்தார். சிறிது நேரம் மௌனத்திற்கு பின், இந்த கிரந்தத்தில் ஜோதி ஒன்று தெரிகிறது. இந்நூலில் வாக் தேவதையின் அருள் பிரவாகம் நிறைந்துள்ளது. இதனை இயற்றிய மகானுபவருக்கு எனது நமஸ்காரத்தை தெரிவியுங்கள் என்று கூறினார். அத்துடன் நில்லாமல் ஒரு தட்டில் நிறைய பழங்கள் மற்றும் விலை உயர்ந்த பட்டு சால்வை ஒன்றை தங்களிடம் சமர்ப்பித்து விடுமாறு எனக்கு கட்டளையிட்டார் என்று சிருங்கேரியில் நடந்த சம்பவத்தை அப்படியே எடுத்து கூறிய திரு எஸ்.ஆர். சுந்தரம் ஐயங்கார் சுவாமிகள் கொடுத்து அனுப்பிய பட்டு சால்வையை அமரக்கவியிடம் அளித்தார். பண்டிதர் சிருங்கேரியில் நடந்த சம்பவங்களை எல்லாம் எடுத்து கூறுவதையும் பொறுமையுடன் கேட்டுக்கொண்டிருந்த அமரக்கவி, நல்லது, நீங்கள் அபாரமான காரியத்தை செய்துள்ளீர்கள். இந்த விலை உயர்ந்த பட்டு சால்வை என்னிடம் இருப்பதை காட்டிலும் தங்களிடம் இருப்பதே சிறந்தது என கூறினார். இதை தங்களிடம் சமர்ப்பித்து விடுமாறு சிருங்கேரி ஜெகத்குரு எனக்கு ஆணை பிறப்பித்துள்ளார்கள். ஆச்சாரியால் உத்தரவை மீறுவது சரியில்லை. எனவே உங்களிடம் இருப்பதுதான் நல்லது என பதிலளித்தார் பண்டிதர். நீங்கள் சொல்வது சரிதான், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இப்பொழுது நான் கூறுவதையும் சற்று கேளுங்கள். நான் பொதுவாக எந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளும் பழக்கம் இல்லாதவன். எனவே இந்த பட்டு சால்வை வைத்து நான் என்ன செய்யப் போகிறேன்? இது உங்களிடம் இருந்தால் நீங்கள் கலந்து கொள்ளும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு உதவியாக இருக்கும் என கூறி பண்டிதரிடம் அளித்துவிட்டார். அதற்கு மேல் மறுப்பேதும் கூறாமல் அந்த பட்டு சால்வையை தம்மிடமே வைத்து கொண்ட பண்டிதர் அமரக்கவியிடம் உத்தரவு வாங்கி தம் இல்லம் போய் சேர்ந்தார். வராகி மந்திரம். ஒரு மிக பெரிய நீண்ட இடைவெளிக்கு பின் அமரக்கவியை காண இல்லத்திற்கு வந்த திரு எஸ்.ஆர். சுந்தரம் ஐயங்காரை, வாருங்கள் பண்டிதரே, நீண்ட நாட்களாக உங்களை காணோம், எங்காவது வெளியூர் சென்றிருந்தீர்களா என நலம் விசாரித்து தமக்கெதிரே இருந்த நாற்காலியில் அமர வைத்தார். அன்று ஏனோ பண்டிதர் வழக்கத்திற்கு விரோதமாகவே சற்று மௌனமாகவே அமர்ந்திருந்தார். பொதுவாக சில விஷயங்களை அமரக்கவியிடம் பேசி வந்த பண்டிதர் மீண்டும் மௌனத்தில் ஆழ்ந்தார். சரி, பண்டிதருக்கு இன்று மனநிலை சரியில்லை போலும் என்று எண்ணிய அமரக்கவியும்
தன்னுடைய நீண்ட கட்டிலில் சற்று சாய்வாக கால்களை நீட்டி அமர்ந்து கொண்டார். சற்று நேரத்தில் அமரக்கவியை தூக்கி வாரி போடும் நிகழ்ச்சி ஒன்று நடந்தது. அவரை நோக்கி ஒரு வலிமை வாய்ந்த மந்திர சக்தியின் அதிர்வு ஒன்று அவர் உடலில் உள்ளே நுழைந்து தாக்க முற்பட்டது. தம்மை சட்டென்று சுதாகரித்து கொண்ட அமரக்கவி கணேச மந்திரத்தை ஜபித்து தன்னை தற்காத்து கொண்டார். இப்படி தம் மீது மந்திரத்தை ஏவி விட்டது யார் என மந்திரம் வந்த திசையை பார்த்தபோது அமரக்கவி அதிர்ச்சியில் உறைந்து போனார். தன் எதிரே அமைதியாக அமர்ந்திருந்த பண்டிதர் தன்னுடைய உபாசனை தெய்வமான வாராகி மந்திரத்தை கடுமையான முறையில் தன் மீது பிரயோகம் புரிந்து வருவதை கண்டார். சரி, விஷயம் இப்படி விபரீதமாக போகிறதே என்று எண்ணி தமக்கு தீங்கு செய்ய வந்தவர் மீது கடுமையாக நடந்து கொள்ளாமல் ஏவிய வாராகி மந்திரத்தை மீண்டும் அதனை எய்தவரிடமே திருப்பி அனுப்பிவிட்டார் அமரக்கவி. இப்போது நிலைமை முற்றிலும் தலைகீழாக மாறிவிட்டது. வாராகி மந்திரம் அதை ஏவிவிட்ட பண்டிதரையே பதம் பார்க்க தொடங்கியது. பண்டிதரின் கடைசி சந்திப்பு. இதை சற்றும் எதிர்பார்க்காத பண்டிதர் உடனடியாக தன்னுடைய ஆசனத்தை விட்டு அவசர அவசரமாக எழுந்து நின்றார். அவருடைய முகத்தில் ஒருவித கிளி கலந்த பயம் ஒன்று தொற்றிக்கொண்டது. நான் அவசரமாக புறப்பட வேண்டும் என்று கூறினார். அமரக்கவி நிதானமாக, பண்டிதரே, இன்னும் சற்றும் இங்கு இருந்துவிட்டு செல்லுங்கள், அதுதான் உங்களுக்கு நல்லது என்று அவருடைய தவறை சுட்டிக்காட்டாமல் சிலேடையாக பதில் கூறினார் அமரக்கவி. ஆனால் பண்டிதரின் மனநிலை மிகவும் பரபரப்புடனும் எதையோ இழந்த பரிதவிப்புடனும் சிக்கி தவித்து கொண்டிருந்தது. இல்லை, என்னால் இங்கு உட்கார முடியவில்லை. நான் உடனடியாக என் வீடு திரும்ப வேண்டும் என்று அவசரமாக கூறி அமரக்கவியிடம் விடை பெற்று கொள்ளாமல் அவ்விடத்தை விட்டு அகன்றார். சுமார் 5 ஆண்டுகள் அமரக்கவியிடம் நன்கு பழகி அவருடைய பணிகளுக்கெல்லாம் தானே வழியே வந்து உதவிகள் அளித்த திரு எஸ்.ஆர். சுந்தரம் ஐயங்கார் ஏன் இவ்வாறு நடந்து கொண்டார் என்பது புரியாத புதிராகவே உள்ளது. ஒருவேளை அவர் பார்த்து வந்த பெரிய மனிதர்கள் நிஜானந்த போதம் புத்தகத்திற்கு போதிய ஆதரவு தரவில்லை என்ற மன வருத்தமா, அல்லது அமரக்கவியிடம் மந்திர சக்திகள் ஏதாவது இருக்கிறதா என்று சோதித்து பார்ப்பதற்கு இவ்வாறு வாராகி மந்திரத்தை அவர் ஏவி விட்டாரா என்பதும் புரியாத விஷயமாக உள்ளது. உண்மையை சொல்ல வேண்டுமானால் அமரக்கவியை தவிர வேறு யாராவது ஒரு நபராக இருந்தால் வராகி மந்திரம் அந்த நபரை ஒரு வழி பண்ணியிருக்கும். அத்துடன் அவன் கதை முடிந்தது என்றும் கூறலாம். மனம் சித்தப்பிரமை பிடித்து விடும் அளவிற்கு கூட சென்றிருக்கலாம். ஆனால் அமரக்கவி மந்திர சித்தியை பூரணமாக அடைந்து விட்டதால் அவருடைய சக்திக்கு எல்லா தேவதைகளும் கட்டுப்பட்டு நடக்கும் அளவிற்கு அவரிடம் தபோபலிதம் இருந்தது. மேலும் தமக்கு தீங்கு விளைவிக்க முற்பட்ட பண்டிதரின் தவற்றை சுட்டிக்காட்டாமலும் பதிலுக்கு ஏதும் செய்யாமல் மன்னித்து விட்டார். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அமரக்கவி தன் வாழ்நாள் இறுதி வரை திரு எஸ்.ஆர். சுந்தரம் ஐயங்கார் அவர்களை சந்திக்கவே இல்லை என்பதுடன் இந்த அத்தியாயத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.